நம் ஒவ்வொருவருக்கும் மகாபாரதத்தில் பிடித்த கதாபாத்திரம் என ஒன்று இருக்கும். ஏன், துரியோதனனை கூட அவன் மாவீரன் கர்ணனின் மீது கொண்ட நட்பிற்காக பலருக்கும் பிடிக்கும். ஆனால் மகாபாரதம் படித்த அனைவருமே வெறுக்கும் ஒரு கதாபாத்திரம் உண்டென்றால் அது அஸ்வத்தாமன் தான். காரணம், அஸ்வத்தாமன் ஒரு பரிதாபகரமான பாத்திரம். அவன் மகாவீரன், முன்னுக்கு வர துடித்துக் கொண்டிருந்தவன். கர்ணனுக்கும் இதே பிரச்சனைத்தான். உண்மையில் பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் அஸ்வத்தாமனுடன் ஒப்பிடுகையில் அவர்களுக்கான டேஞ்சர் அளவு குறைவாகவே இருக்க வேண்டும் என்பதை கூறலாம். அஸ்வத்தாமன் தனது திறமைகள், வீரத்தால் மிகுந்த புகழ் பெற்றவன். இதனால் இவர்களின் போர்த்திறன்கள் அவனுக்கு ஒப்பிடுகையில் குறைவாகவே இருக்கும். இளைஞனாகவும் சாதுரியமிக்கவனாகவும் இருந்த அவன் அந்த பெரியவர்கள் போல நியாயம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. கிருஷ்ணனிடமே ஒருமுறை, உங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டவன். அபிமன்யுவின் கொலையில் துரோணர், கர்ணன் போன்றே இவனுக்கும் அவ்வளவு விருப்பம் இல்லாவிடிலும் அந்த சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தப்பட்டு இடி செயலில் ஈடுபடுகின்றான். அரச குடும்பத்து பிள்ளைகள் அரிசி மாவை தண்ணீரில் கலந்து பால் என்று சொல்லி அவனிடம் கொடுக்க, அவனும் அதை குடித்துவிட்டு நான் பால் அறிந்து விட்டேன் என்று கூத்தாடியதை ஒரு தந்தையாக கண்ட துரோணரின் வயிறு எரிந்து, அதன் பின் அவர் துருபதனை சென்று சந்தித்து அவமானப்பட்டு திரும்பி பாண்டவர்களை கொண்டு அவனை வென்றதெல்லாம் இளைஞனான பின் கேள்விப்பட்டிருப்பின் அஸ்வத்தாமனின் கோபம் வன்மமாக மாறியது. ஆனாலும் பாரத போரிலோ அதற்கு முன்னரோ வேறெந்த அடாவடியும் அவன் செய்ததாக தெரியவில்லை. குரோதம் எல்லாம் தன் தந்தை நிராயுதபாணியாக அநியாயமாக கொல்லப்பட்டார் என்பதை கண்டவுடன் பொங்கிவிடுகிறது. அதுவரை மற்றொரு அதிரதியாக இருந்தவன் எவ்வழியிலாவது பழிவாங்க வேண்டும் என்று துடித்து போகின்றான். சிவனாரிடம் வரம் வாங்கிக் கொண்டு இரவோடு இரவாக பாண்டவர் ஐவரையும் தவிர அனைவரையும் காலி செய்து விடுகின்றான். அவனுக்கு இருந்த கோபத்திற்கு குதிரைப்படை, யானைப்படை கூட விடவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். திருஷ்டத்யும்மனை வெறும் கையாலேயே அடித்துக் கொள்கின்றான். பழி, மனித சுபாவத்தில் காமத்தையும் வெல்லும் ஒரு உணர்வு இந்த பழி. அதற்கு அடிமையாகி அது வன்மமாகி அதுவே அவனை போருக்கு பின் திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தவும் செய்கின்றது. மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனுக்கு பாண்டவர்களின் இந்த அழிவு சொல்லப்பட நிம்மதியுடன் இருந்தான் துரியோதனன். ஆக துரியோதனன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு நிம்மதியை தந்தான் அஸ்வத்தாமன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய இமேஜ் சரிந்து விடும் இடம்தான் அவன் அபிமன்யுவின் மனைவி உத்ராவின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை நோக்கி அஸ்திரத்தை ஏவும் போதுதான். முழு அழிவிலிருந்து திசை திருப்பும் வகையில் உத்ரையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை நோக்கி திருப்பினான் அஸ்வத்தாமன். ஆனால் கிருஷ்ணரின் அருளால் உத்ரையின் கரு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த சிசுவை காத்தார், பரிசித்து உதயமாவதற்கு உதவினார். பிறகு அஸ்வத்தாமை சிறைப்பிடித்து திரௌபதியிடம் நிறுத்தினான் அர்ஜுனன். இரக்க சுபாவம் கொண்ட திரௌபதி அவனை மன்னிக்கும்படி கூறினாள். நெற்றியில் இருந்த பிரிங்கிமணியை வியாசர் தருமாறு கூற அவ்வாறே அளித்தான் அஸ்வத்தாமன். அவனது சிரசில் உள்ள ரத்தினத்தை எடுத்து திரௌபதியிடம் வழங்கினான் அர்ஜுனன். அப்பொழுதுதான் கிருஷ்ணர் தொடங்கி ரிஷி முனிவர்கள் அனைவரும் அவனை சபிக்கிறார்கள். சிசுக்களை அடித்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் படித்தார், சாபமும் கொடுத்தார். எவ்வாறு தெரியுமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு இறப்பு இல்லா சாபம் கொடுக்கவில்லை. 3000 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு நண்பர்கள் யாரும் இல்லாமல் நாடற்றவராக திரிந்து கொண்டு இருக்க சாபம் கொடுத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரம்மாஸ்திரம் வலிமையானதால் ஆயுதத்தின் பாய்ச்சல் அதன் தாக்கம் பயனற்றதாகவோ விளைவில்லாமலோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த கரு மாண்டதே மீண்டும் உயிரை அடைந்து நீண்ட வாழ்வை பெறும். உன்னை பொறுத்தவரையில் ஞானிகள் அனைவரும் உம்மை கோழையாகவும் இழிந்த பாவியாகவும் அறிவார்கள். எப்போதும் பாவம் நிறைந்த செயல்களிலேயே ஈடுபடும் நீர் பிள்ளைகளை கொல்லும் கொலையாளியாவீர். இக்காரணத்திற்காக இந்த உமது பாவங்களுக்குரிய கனியை நீர் தாங்கியே ஆக வேண்டும். எந்த தோழனும் இல்லாமல், பேசுவதற்கு எவரும் இல்லாமல் இப்பூமியில் 3000 வருடங்கள் நீர் திரிந்து கொண்டிருப்பீர்.
தனி ஒருவராகவும் அருகே எவரும் இல்லாத நிலையிலும் நீர் பல்வேறு நாடுகளில் திரிந்து கொண்டிருப்பீர். ஓ இழிந்தவரே அஸ்வத்தாமா, மனிதர்களுக்கு மத்தியில் உமக்கு இடமேதும் கிடையாது. சீர் குருதியின் முனைநாற்றும் உம்மிலிருந்து வெளிப்படும். மேலும் அடைதற்கரிய காடுகளும் அச்சம் தரும் முட்புதர்களும் தான் உமது வசிப்பிடங்களாகும். ஓ பாவம் நிறைந்த ஆன்மா கொண்டவரே அஸ்வத்தாமா, நோய்கள் அனைத்தின் கணத்துடன் நீர் பூமியில் திரிந்து கொண்டிருப்பீர் என்று சாபம் விடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். செய்யும் செயல் தான் நிற்குமே தவிர நற்குடி, கல்வி, அறிவு முதலவைகள் அல்ல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.